நாமத்தில் என்ன இருக்கிறது, இதை குறித்து பேசுவது அறிவது அவசியமா என்று சொல்லி கேட்பீர் என்று சொன்னால், வேதத்தில் ஆண்டவர் எதை வைத்தாலும் அதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். அதில் முக்கியமாய் அவரை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஓசியா 4:6 இப்படி வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பேசினார். அது இந்த நாட்களில் இந்த வார்த்தை அவர்களுக்கு மாத்திரமல்ல, அது சபைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தேசங்களுக்கும் பொதுவாய் உலகத்துக்கும் அது காணப்படுகிறது. இப்போ அது என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீ அறிவை வெறுத்தாய் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அறிவு எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் தொடர்ந்து சொல்றாரு, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்த. அப்ப அறிவு என்று சொல்வது அவருடைய வேதத்திலிருந்து வருகிற காரியம். அப்ப நிச்சயமாய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய நாமத்தை குறித்து அவர் வேதத்திலே வெளிப்படுத்தி இருப்பார் என்று சொன்னால் அதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாய் காணப்படுது. இல்லை என்று சொன்னால் அங்க சங்காரம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளை மறப்பேன் சொன்னால் இஸ்ரவேல் தேசத்தின் பிள்ளைகளை மறப்பேன். சபை என்று சொன்னால் அந்த சபையின் பிள்ளைகளை மறப்பேன். இல்லை என்று சொன்னால் குடும்பத்தின் பிள்ளைகளை மறப்பேன். எப்படி என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படுது. மாத்திரமல்ல, நீ ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் ஆசாரியர்கள். இந்த நாளில் புதிய ஏற்பாட்டின்படி நாம் எல்லாரும் விசுவாசிகள் அத்தனை பேரும் ஆசாரியர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை அறிவு வேண்டாம் என்று சொல்லி வேதத்தில் காணப்படுகிற அறிவு வேண்டாம் என்று சொல்லி நீ காணப்படுவேன் என்று சொன்னால் நான் உன்னை வெறுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆண்டவர் வெறுக்கிறவர் அல்ல, நேசிக்கிறவர். ஆனால் நாம் அவரை வெறுக்கும் பொழுது, நாம் அவரை தள்ளும் பொழுது, அவர் கொடுக்கிற அறிவை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, அவர் கொடுக்கிற வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி இருளுக்குள் தான் போவேன் என்று சொல்லும் பொழுது நடக்கிற காரியமாக அது காணப்படுது. புரிந்து கொள்ளுங்க. அப்ப நாமத்தில் என்ன இருக்கிறது, அவசியமா இதை குறித்து பேசுவதுன்னா மிக மிக அவசியமான காரியம். இங்கே நம்ம பேசுகிற காரியம் அத்தனையும் மிக மிக அவசியமான காரியங்களாய் இருக்கும். அப்ப தேவனுடைய நாமம், கர்த்தருடைய நாமம் என்ன, தேவனாகிய கர்த்தருடைய நாமம் முக்கியத்துவம் என்ன, இதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். இப்ப தேவன் உண்டாக்கின அவர் சிருஷ்டிகராய் காணப்படுறார். அவர் பல ஜீவராசிகளை பலவற்றை உண்டாக்கினார். ஜீவன் இல்லாத உண்டாக்கினார், ஜீவன் உள்ள ஜீவராசிகளை உண்டாக்கினார். விசேஷமாய் நம்மளை கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு, சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். அப்ப இந்த ஜீவ ராசிகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இவைகள் எதற்குமே இந்த குழப்பம் காணப்படாது. என்ன குழப்பம் அப்படி சொன்னா, அவைகளுக்கு ஒரே தேவன் உண்டு. அதாவது அவைகளை சிருஷ்டித்தவர் அவைகளுக்கு தேவனாய் காணப்படுறார். அவர் எந்த ரூபத்துல அதுகிட்ட வந்தாலும் அது கன்ஃபியூஸே ஆகாது. எந்த ஜீவராசி, ஒரு மிருகம் தான் எடுத்துக்கோங்களேன், அதனுடைய சிருஷ்டிகரே அதை அறிந்திருக்கிறது. அவர் எந்த ரூபத்தில் அதுகிட்ட வந்தாலும் எப்படி பேசினாலும் இது இன்னொருத்தர் என்று சொல்லி அது பண்ணாது, அதுங்களுக்கு குழப்பமே கிடையாது. ஆனால் தேவன் உண்டாக்கின விசேஷமான பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மனுஷர்களுக்கு இந்த குழப்பம் உண்டு. ஏன் சொன்னால் அவர்கள் தங்களை அதிக புத்திசாலி, அறிவு படைத்தவன், ஞானி என்று சொல்லி அவர் நினைத்துக் கொள்ளுகிறபடினாலே, வேதத்தில் நம்ம வாசிக்கிற ரோமர் 1 பார்க்கும் பொழுது பல தெய்வங்களை அவர்கள் வைத்து கொண்டபடியினாலே மெய் தேவனுடைய நாமம் என்ன என்று அறிவது மனிதனுக்கு அவசியமா இருக்கு. மிருகத்துக்கு தெரியும், சிருஷ்டித்தவரை நல்லா தெரியும், ஒரு குழப்பமே கிடையாது. ஆனால் நமக்கு மனுஷனாய் காணப்படுகிறவனுக்கு பல தெய்வங்களை அவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறபடினால, இது தெய்வம் அது தெய்வம் அது தெய்வம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறபடினால, மெய்யான தேவன் அவருடைய ஒரு சிருஷ்டிகர் என்று சொல்லப்படுகிற அந்த தெய்வத்தை அறிந்திருப்பதும் அவருடைய நாமம் என்ன என்று சொல்லி அவன் அறிந்திருப்பதும் மிகவும் அவசியம். தேவனுக்கும், தேவன் நம்மை சிருஷ்டித்தவர், அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவர் ஒருத்தர் தான், ஆனால் அவர் சிருஷ்டித்ததோ நிறைய பேர், நிறைய ஜீவராசம். வேதம் சொல்லுது, நட்சத்திரங்களை சிருஷ்டித்து அவைகளுக்கு பெயரிட்டு அழைக்கிறார். ஏன் தெரியுமா, நட்சத்திரம் ஒண்ணு கிடையாது, அது பல இருக்கிற அப்படின்னாலே பெயரிட்டு அழைக்கிறார். மனுஷனை சிருஷ்டித்து அவனுக்கு ஆதாம் என்று சொன்னார், ஏன்னா ஒருவனாய் இருக்கும் பொழுது. ஆனா அவங்க 2 பேர் ஆன பிறகு ஏவாள் என்று சொல்லப்பட்டால், மனுஷி என்று சொல்லப்பட்டால், அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்த பொழுது பெயர் வைக்க வேண்டும், காயின், ஆபேல், சேத் என்று சொல்லி பெயர் வைக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசும் பொழுது, கூப்பிடும் பொழுது, மகனே அப்படின்னு சொன்னார்னா என்ன பண்ணுவீங்க? அத்தனை பேரும்
என்ன ஆண்டவரே அப்படி சொல்லி கேட்பீங்க. அப்படிதானே? அப்படிதானே? இப்ப தங்கப்பன் அப்படின்னு சொன்னார், என்ன பண்ணுவீங்க? என்ன ஆண்டவரே நீங்க மட்டும் கேட்பீங்க. அப்ப இந்த பூமியிலே காணப்படுகிற மனுஷனுக்கு, ஜீவராசிகளுக்கு, ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனைக்கும் என்ன வேண்டும்? நாமம் என்பது ஒன்று வேண்டும். அது ஸ்பெசிபிக்கா வேண்டும். ஆண்டவர் கூப்பிடும் போது நம்மளை பெயரிட்டு அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். நம்மை மாத்திரமல்ல, அவர் சிருஷ்டித்த சகலவற்றையும் பேசுகிறார். ஆனால் இந்த ஜீவராசிகள் அவர் அழைக்கும் போது எப்படி வேணா அழைக்கலாம், அது அவரை மட்டுமே குறிக்கும். தேவன் என்று சொன்னாலும், கர்த்தர் என்று சொன்னாலும், என்ன சொன்னாலும், என்னை சிருஷ்டித்தவரே என்று சொன்னாலும், என் பிதான்னு சொன்னாலும், அவர் ஒருவரை மட்டும்தான் அது குறிக்கிறதா இருக்கும். ஆனா அந்த அறிவு மனுஷனுக்கு இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த அறிவு மனுஷனுக்கு இல்லாதபடி தேவன் என்பவர் வேற, என்னுடைய பிதா என்பவர் வேற, என்னுடைய கர்த்தர் என்பவர் வேற, என் ரட்சகர் என்பவர் வேற என்று சொல்லுகிறபடினால் அவருடைய நாமம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை அவசியமா நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து சில காரியங்களை முன்பாக நான் வைக்க போகிறேன். மனிதன் ரட்சிக்கப்படவும் தேவனை தொழுது கொள்ளவும் அவர் நாமம் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். இது மிகவும் அவசியம். அவர் நாமம் என்ன என்று அறியாமல் அவரை எப்படி தொழுது கொள்ள முடியும்? யோசித்து பாருங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அந்த வசனம் சொல்கிறது, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை. கர்த்தர் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் யெகோவா என்று சொல்லி காணப்படும். புதிய ஏற்பாட்டில் அது கர்த்தர் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படும். அப்ப கர்த்தருக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை, அதாவது யெகோவா என்பவருக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த யெகோவாவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற வேணோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப விசுவாசிக்க, இந்த நாமத்தை தான் விசுவாசிக்க வேண்டும் என்று உண்டு. ஏன்னா நான் சொன்னேன், நமக்கு இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு பல தெய்வங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்குது. விசுவாசம் என்று சொன்னால் எந்த தெய்வத்து மேல விசுவாசத்தை வைத்து நான் விசுவாசிச்சேன், தெய்வத்தை விசுவாசிட்டேன் என்று சொல்லி என்ன பண்ணலாம், சொல்லலாம். அப்ப நம்ம விசுவாசிக்கிறதற்கு ஒரு நாமம் உண்டு. விசுவாசிக்க, ரட்சிக்கப்பட, இப்பதான் நான் காமிச்சேன், ரட்சிக்கப்பட, தொழுது கொள்ள நாம் முதலாவது அவர் நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். கவனிங்க, ரட்சிக்கப்படவும் தொழுது கொள்ளவும் விசுவாசிக்கவும் முதலாவது நாம் அவர் நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். அதற்கு பின்புதான் மற்றவர்கள் விசுவாசிக்கவும் ரட்சிக்கப்படவும் தொழுது கொள்ளவும் நாம் அவர் நாமத்தை பிறருக்கு அறிவிக்க முடியும். நீங்க அப்புறமா ரோமர் 10ஆம் அதிகாரம் 9லிருந்து 13 வரைக்கும் வாசிச்சு பாருங்க, எப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கோம். அதாவது கர்த்தர் உள்ளத்திலே நீ விசுவாசிக்கணும், இயேசுவை கர்த்தர் என்று உள்ளத்திலே விசுவாசிக்க வேண்டும், வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும், அவர் மரித்தோரிலிருந்து தேவனாலே எழுப்பப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து நீங்க போகும்போது தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்ள ஒரு நாமம் உண்டு என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் என்று சொல்லி தான் பாத்தீங்கன்னா அந்த வசனம். அப்ப இதை நாம் அறிந்தாதான் மற்றவர்களுக்கு போய் நீ இப்படி தொழுது கொள்ளணுமையா, இந்த நாமத்தை நீ தொழுது கொள்ள முடியும் என்று சொல்லி, இதனால தான் உனக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று நம்மளால சொல்ல முடியும். நமக்கே தெரியல கர்த்தருடைய நாமம் என்று சொன்னால் நம்மளால மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. பாருங்க, இவர் நாமத்தை அறிவதில் ஏதாவது குழப்பம் உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா தேவனிடத்திலிருந்து குழப்பம் வராது. 1 கொரிந்தியர் 14:33 தேவனை குறித்து ஒரு வார்த்தை காணப்படுகிறது, தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார், பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, God is not the author of confusion. அதாவது கன்ஃபியூஸ் பண்றவரே கிடையாது. அவர் எதை சொன்னாலும் தெளிவா சொல்லி கொடுக்கிறவரு. அப்ப அவரை குறித்து அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவருடைய நாமத்தை குறித்து அவர் வேதத்தில் சொல்லுகிறார் சொன்னா ரொம்ப தெளிவா என்ன பண்ணிருப்பாரு, சொல்லி இருப்பார். அப்ப அவருடைய நாமத்தை குறித்தோ அவரை குறித்தோ குழப்பத்தை யார் தான் கொண்டு வருகிறான்னு சொன்னா பிசாசானவன் கொண்டு வருகிறான் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, God is not the author of confusion. அதாவது கலகத்திற்கு என்ன சொன்னா தமிழ்ல வேற மாதிரி குழப்பத்திற்கு அவர் தேவன் அல்ல. நம்முடைய தேவன், வேதத்தினுடைய தேவன் குழப்புகிற தேவன் அல்ல, குழப்பத்திற்கு தேவனும் அல்ல. He is not starting it at all. அதான் author of confusion, அந்த குழப்பத்தை ஆரம்பிக்கிறவர் அவர் கிடையாது. அதை புரிந்து கொள்ளுங்க. அப்ப அவருடைய நாமம் வந்து ரொம்ப தெளிவாக வேதத்திலே காணப்படுகிற ஒரு சத்தியம்.